அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்கான 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட தேர்தல் ஆணையத்தின் போது தொடர்ந்து பிரச்சாரத்தில் மும்முரமாக செயல்பட தயாரான விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் ஒத்துழைக்கவில்லை. அதை பேட்டிகளாகவும் அறிக்கைகளாகவும் விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திமுகவின் தூண்டுதலின் பேரில் எங்களை பிரச்சாரம் செய்ய விடாமல், எங்களுக்கு அனுமதி வழங்காமல், காவல்துறை பாதுகாப்பு வழங்காமல் என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் சில நாட்களுக்கு முன்பு. பிறகு தேர்தல் ஆணையம் காவல்துறையும் தொடர்ந்து அனுமதி வழங்கியது. இன்னும் மோசமான சூழ்நிலை சொல்ல வேண்டுமென்றால், தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் அனுமதி வழங்கியும் இவர்களால் பிரச்சாரம் செய்ய போக முடியவில்லை. 15 இடங்களில் அனுமதி பெற்றால் 4 இடங்களில் கூட அவர் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை விஜயால். அதற்கான காரணம், விஜய் அவர்கள் கடுமையாக பிரச்சாரம் செய்ய தயாராக இல்லை. பருவ சூழ்நிலை, வெயிலின் தாக்கம், கிரவுட், இதையெல்லாம் தொடர்ந்து கடுமையாக உழைக்க அவருடைய உடலும் அவருடைய மனசும் தயாராக இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் மாநாட்டில் மற்ற இடத்துலாம் பார்க்கும்போது விஜய் ரொம்ப ஃப்ரீயாக வருவார், ஸ்டைலாக வருவார். இப்போ ஃபுல் அண்ட் ஷர்ட்டை கைட்டு விட்டுட்டு தான் வருவார், வெயில் படாமல். கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பேஷண்ட் நடந்து வர மாதிரி வராரு. இதற்கான காரணம், ஒரு நடிகர் அரசியலில் கடுமையாக உழைக்க தயாராக இல்லை, எளிதாக வென்றுவிடலாம் என்ற மனநிலையில் இருந்தாரா என்னன்னு தெரியல. இன்ன வரைக்கும் அவர் பத்திரிகையாளரை மீட் பண்ணல, அது வேறு விஷயம். இவரை விட 20-25 வயசு அதிகமானவங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். ஆனால் அவங்க எல்லா தொகுதிக்கும் போடுறாங்க, சகஜமாக டெய்லியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் விஜயால் அப்படி செய்ய முடியவில்லை. இதையெல்லாம் கடந்தும் விஜய் இந்த தேர்தலினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், விஜயை அவ்வளவு எளிதாக நாம் சுருக்கிவிட முடியாது. விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் முதலாக வந்தபோது அவர் 6% வாக்குகளை கைப்பற்றினார். ஆனால் விஜய் அவர்கள் விஜயகாந்தை விட 2 மடங்குக்கு மேல் வாக்கு விழுக்காடை கைப்பற்றுவார். அதாவது கருத்து கணிப்புகளிலெல்லாம் வெளிவருவதை பார்த்தால் 14 முதல் 18% வாக்கு விழுக்காடை விஜய் அவர்கள் எளிதாக கைப்பற்றக்கூடும். விஜய் அவர்களுடைய வருகையால் யார் வெற்றி பெறுவார்கள் என்றே கணிக்க முடியாத சூழல் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. திமுக வெற்றி பெறுமா அல்லது அதிமுக வெற்றி பெறுமா என்று கணிக்க முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே விஜய் அவர்கள் 14 - 18% வாக்கு விழுக்காடு என்பது அனைவரையும் பிரமிப்பாக பார்க்க வைக்கப் போகிறது. விஜயை தாண்டி ஒருவர் கூட சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாது. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். ஒன்று பெரம்பூர், மற்றொன்று திருச்சி. பெரம்பூரில் அவர் இழுபறியுடன் வெற்றி பெறலாம், இழுபறியுடன் தோல்வி அடையலாம். முதலிடம் அல்லது 2ஆம் இடம். திருச்சியில் வாய்ப்பே கிடையாது என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. எனவே விஜயகாந்த் போல ஒரு தொகுதியுடன் அவர் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தாலும், ஆனால் அசுர பலுத்துடன், அதாவது 14 - 18% வாக்கு விழுக்காடுடன் தமிழக சட்டமன்றத்துக்குள் நுழைய தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய். விஜய் சரியாக பிரச்சாரம் செய்யவில்லை. விஜய் அவர்கள் மனைவியை விவாகரத்து செய்கிறார். விஜய் அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை. விஜய் அவர்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்ள முடியவில்லை என 1000 குறைகள் இருந்தாலும் விஜய்க்கு முட்டு கொடுக்கும் ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எனவே விஜய் அவர்களுக்கு எளிதாக 14 முதல் 18% வாக்கு விழுக்காடு கிடைக்கப் போகிறது. திமுக, அதிமுக யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை அவர்களுக்கே தெரியாத அளவிற்கு விஜயின் வாக்கு விழுக்காடு உயரும். ஆனாலும் விஜய் தமிழ்நாட்டில் 3ஆம் இடம். சீமான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுவார் விஜயால். நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயனுடைய அரசியல் வருகை எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை வரும் மே 4ஆம் தேதி வரை